மீனராசி நண்பர்களுக்கு அப்பாடா, ஐயோ நான் வந்து யோசிச்சு எங்கேருந்து பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல சார், ஐம் ஆல்ரைட், இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் பேச்சில் கவனமாக இருக்கணுங்கிறதுல நல்லா தெளிவாக தெரிஞ்சு விட்டேன். நான் யதார்த்தமாக பேசினா அவள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கா. நேரம் தான், வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சாகசங்கள் பண்ணக்கூடாது. சில விஷயங்களில் ரொம்ப நம்மளால் முடியலைங்கும்போது சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவோம், தப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆபத்து தெரிஞ்சு செயல்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் சொல்லுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் சரி. இருந்தாலும் இன்னொருத்தர் கூட கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க, அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படாது. எதாக இருந்தாலும் தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நாளைக்கு அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து உங்களை விட்டுடுவா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் ஃபோன் பேசும்போது பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா யார் இருக்கான்னு சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி நம்ம வீட்டில் என்ன சொல்ல, ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு அவங்கள பற்றி பேசிட்டா சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. கண்டிப்பாக பணவரவுகள் வரும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. இன்றைய தினத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் நீங்கள் செயல்பட்டால் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு.